ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ நிவின் காவேரி கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காருங்க காரில். அந்த வேலை பேசிக்கிட்டே வராங்க. ஸோ காவேரி நிவின் வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் கேட்குறாரு. ஏன் காவேரி, நீ உன்னுடைய அம்மா பக்கம் இருக்கிற இதனால நீ விஜயை சஃபர் பண்ணுற அப்படின்னு. ஸோ அவங்க நான் செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. பட் நான் ஹாப்பியாகவே இல்லையே, செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிவின் வந்து சாரி கேட்டுறாரு. சாரி காவேரி, நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஜய் வீட்டுக்கு வந்து அதாவது ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பார்க்கும்போது அவர் வந்து பேப்பர் வச்சு வச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் 2 பேர் என்ட்ரி. என்ன நீ எங்கே இப்படி அப்படின்னு அவரும் ஷாக் ஆகுறாரு. பத்தாவதுக்கு நீ வந்தது இல்லாமல் அவரையும் கூப்பிட்டு வந்திருக்கிற, இன்ஃபெக்ஷன் ஆக போகுது அப்படின்னு. இல்லை பிரதர், எனக்கு சின்ன வயசுலேயே வந்துடுச்சு அப்படின்னு கூப்பிட்டு உட்காரிச்சு அப்புறம் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா கிட்டலாம் நல்லா போல்டாக பேசி பர்மிஷன் வாங்கிட்டியா, இதெல்லாம் பேசுகிற, எங்கள் விஷயத்த பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார். பாருங்கள் நிவின் எப்படி பேசுகிறாரு. இல்லைங்க, நான் ஏதாச்சும் நானும் யமுனாவும் வந்து பார்க்க அப்போ வந்து சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அதான் நானும் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். தனியாக தான் வரேன்னாங்க, பசுபதி நினச்சதை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு நம்ம குமரன் வந்து கங்காவுக்கு வந்து தோசை சுட்டு அன்பாக கொடுக்குறாரு. ஸோ ஆனியன் தோசை, கேரட் தோசைன்னு. அந்த நேரத்தில் அவங்க குமரன் அம்மா வந்தோடனே கங்கா ஷாக் ஆகி, இல்லத்த அவராக தான் இன்னைக்கு கொடுக்கு, நான் எதுவும் சொல்லலையடி, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், கேரட் தோசை நல்லாயிருக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ என்ன இவ்வளோ சேஞ்சஸ், அம்மாக்கிட்ட என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நிவின் வந்துடுறாரு யமுனாவை கூப்பிட்டு போகலான்னு. அவள் கிளம்பிட்டாங்க, ஏதோ டெஸ்ட்டுக்கு படிக்கணுமா, எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பினா. அப்படியா, நான் ஃபோன் பண்ணாமல் வந்துட்டேன், சரி ஓகே உங்கள் ப்ரைவசி டைமில் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோயினி அவங்க சீன் தான். ஸோ அவங்க வந்து ஐஸ் கட்டியில் ஒத்தனை கொடுக்கணும். இதெல்லாம் நான் உனக்கு செய்யணும்ல, நீ சொல்லவே இல்லைன்னு, எதனா சொல்லிட போகிறேன், எனக்கே இப்போ தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலெல்லாம் கொடுக்குறாங்க. டிஷர்ட்டை கழட்டுங்கன்னு. அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ நான் எல்லாமே சொல்லுவேன், எனக்கு கழட்டுங்க அப்படின்னு சொல்லி. நான் கழட்டவா அப்படி, வேணாம் நானே கழட்டுறேன்னு சொல்லிட்டு கழட்டிட்டு பொறுமையாக முதுகுலலாம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை ஐஸ் கட்டி வச்சு ஒருத்தரம் கொடுக்குறாரு. ஸோ பேக்ரவுண்டில் வந்து நம்ம லவ் சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணி இன்றைக்கி செக்ஷன் சூப்பராக விஜய் காவேரி செக்ஷன் வந்து நல்லா ஒருத்தர் நல்லா அன்பை வெளிப்படுத்திக்கிற சீன்ஸ் எல்லாமே போயிட்டு, அவரும் நல்லா என்னுடைய மனைவி கிட்டே இருந்து பார்த்துக்கிறா அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைலாக் கொண்டு பண்ணாங்க. ஸோ நம்மளை ஒன்றா வச்சுக்கிறதுக்காக காதல் வைரஸ் கூட நம்மளை இப்படி பண்ணுது, ஒருத்தர் மாற்றி வச்சு பண்ணுது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு டைலாக் வந்து இன்ஃபார்ம் பண்ணார். எஸ்ங்க, இதாங்க ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு சீரியல் எபிசோடில் போச்சு. நாளைக்கு என்ன நடக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.